என்ன ஸ்பெஷல்? நீ சண்டேவே ஃபிஷ் கேட்டலடா செல்லம். டாடி ஃபிஷ் எல்லாம் ரேட் அதிகமா இருக்குன்னு இன்னைக்கு பிரான் வாங்கிட்டு வந்துட்டாரா. பிரான்ல ஏதாவது டிஃபரெண்டா செஞ்சு தரவா? ஓகேமா. எப்பவுமே நம்ம ஊர் ஸ்டைல்ல தானே பிரான் கிரேவி பண்ணுவோம். இன்னைக்கு மங்களூர் ஸ்டைல்ல கிரேவி பண்ணிடலாமா? மங்களூர் ஸ்டைல் பிரான் கிரேவி. வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்துருவோம். கடையில் காசு கொடுத்து இறால க்ளீன் பண்ணாலும் அது உள்ளே இருக்க நரம்பை மட்டும் எடுக்கவே மாட்டாங்க. காசு கொடுத்து டபுள் வேலை செய்யறதுக்கு நம்மளே க்ளீன் பண்ணிக்கலான்னு வாங்கிட்டு வந்து நாங்களே க்ளீன் பண்ணிட்டோம். இறால க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு சேர்த்து தாளிச்சதும் 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கருவேப்பிலை வதங்கினதும் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 4 தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கிரேவிக்கு வெங்காயத்தை விட தக்காளி 2 மடங்கு அதிகமாக இருக்கணும். அப்போதான் இந்த டேஸ்ட் கிடைக்கும். கூடவே தேவையான உப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே க்ளீன் பண்ணி வச்சிருக்க இறாலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல, இறால்ல இருந்தே நிறைய தண்ணி விட்டு வரும். இப்போ இதுல 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியில 1 ஸ்பூன் பெப்பர், கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்டியான மங்களூர் இறால் கிரேவி ரெடி.